எனதருமை யூடியூப் ரசிகர்களே, இன்றைக்கான குரல் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்பது. தமிழர்களாகிய நாம் அனைவருக்கும் அறிந்த ஒரு விஷயம் நன்றி என்பது. அதாவது நன்றி என்றால் ஒருவர் நமக்கு செய்த உதவியை நாம் நினைவு கூறுவதைத்தான் நன்றி என்று கூறுகிறோம். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நமது தமிழர்கள் ஆதி காலத்திலிருந்தே அதனை ஒரு மிக உயர்ந்த விஷயமாக பார்த்திருக்கிறார்கள். எனவேதான் வள்ளுவரும் அதனை ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்து நமக்கு அதற்கென்றே ஒரு 10 குறட்பாக்களை ஒதுக்கி நன்றறிதல் என்று அதனை போற்றுகிறார். அதாவது ஒருவர் நமக்கு செய்த நன்றி என்ற ஒன்று இருக்கிறது, அதை மறப்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். எனவே தான் நன்றி மறப்பது நன்றன்று என்று கூறுகிறார். அதாவது அறத்துக்கு எதிரான விஷயம். அதனால்தான் அதனை நன்றன்று என்று கூறியிருக்கிறார். நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதாவது நமக்கு ஒருவர் ஒரு உதவி செய்திருக்கிறார் என்றால் அந்த நன்றியை மறப்பது நன்று அல்ல. அதே சமயம் அவரால் ஏதாவது நமக்கு ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்திருந்தால் அதனை உடனடியாக மறந்து விடுவது மிகவும் நல்லது என்று கூறுகிறார். ஏனெனில் அவர் இன்றைக்கு நமக்கு ஒரு தீங்கு செய்திருந்தாலும் நேற்று அவர் நமக்கு ஒரு உதவி செய்திருக்கிறார். அதனை நாம் பெருமையாக நினைத்து பார்க்க வேண்டும். எனவே தான் நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி என்று கூறியிருக்கிறார். எனவே நாம் அனைவரும் அந்த நன்றியறிதல் என்ற ஒரு விஷயத்தில் அவர் கூறிய அந்த உரையை மிகவும் போற்றி பாதுகாப்போம் என உறுதி கூற வேண்டும். இதுதான் நம்மிடமிருந்து அவர் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம். திருவள்ளுவர் என்பவர் அந்த நூலை எழுதும்போது எத்தனையோ விஷயங்களை மனதில் வைத்திருந்திருப்பார். அதாவது ஒரு பெரும்பாலும் அறத்துக்குத்தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அறம் என்ற ஒரு விஷயம் நமது தமிழர்கள் வாழ்வில் மிகவும் பின்னி பிணைந்த ஒன்று. எனவே தான் முதலாவதாக அறம் என்று கூறியிருக்கிறார். அந்த அறத்திலே தான் இந்த செய் நன்றி அறிதலும் வருகிறது. எனவே ஒருவன் செய்த அந்த நன்றியை மறப்பது நல்லதும் அல்ல. அதே சமயம் அவன் செய்த அந்த தீய கெட்டவைகளை நாம் நினைத்து கொண்டே இருப்பதும் நல்லதல்ல என்று கூற வருகிறார் வள்ளுவர். வணக்கம்.